வணக்கம். ஜெட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றத்தை மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு கேலித்தனமான ஒரு செயல்னு சொல்லலாம். இந்த வருஷத்திலேயே ஆருத்ரா நிறுவனம் எந்த அளவுக்கு மோசடி செய்து 2500 கோடி மக்களிடம் அப்படிங்கிறது ஊரறிந்த உலகறிந்த உண்மை. அப்புறம் அதனுடைய நிறுவனர் அங்கே தங்கி இருக்காங்க, தப்பிச்சுட்டு இருக்காங்க, தலைமறைவாக இருக்காங்கன்னு சொல்லி போட்டு ஆர்கே சுரேஷை வந்து நோட்டீஸை ஒட்டி எப்படி இறக்குமதி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து அதனுடைய நிறுவனர் ராஜசேகர் மற்றபடி ரூசோ சோன்சோலாம் வந்து தலைமறைவாக இருக்கின்றான்னு சொல்லிட்டு ஒரு தகவல். அதில் சில பேர் வந்து இன்னைக்கு வந்து போலீஸிடம் வந்து சரணடைஞ்சிட்டு இருக்காங்க. அதில் 11 பேர் கைதான விவகாரம். மற்றபடி இவனுக்கு ஒரு விஷயம் டோட்டலாக ஆருத்ராங்கிற அப்படி கோல்டு லிமிடெட் அப்படிங்கிறது அயனாவரம் அந்த நிறுவனம் வந்து ஏகப்பட்ட இடங்கள் வந்து பிரான்ச்சஸ் வச்சு தன் பெயரை தானாக கெடுத்து கொண்டார்கள். ₹1 10 தர்றேன், ₹10 100 தர்றேன், அதிக வட்டி தரேன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி பண்ணி மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து விட்டார்கள். கேட்டால் நான் முந்தி நீ முந்தி, எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்படிங்கிற சமயத்தில் கடைசியில் பாஜகவுடைய பெயர் அடிபட்டது. அதில் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் அடிபட்டது. ஆர்கே சுரேஷ் சம்பந்தப்பட்ட வகையில் அவருங்க கேட்ட வகையில் அவர் வந்து பலவிதமாக தன்னுடைய விஷயத்தில் வந்து அண்ணாமலையோட ஃபோட்டோ எடுத்த படத்தெல்லாம் காமிச்சு பலர்கிட்ட வந்து பணம் வாங்கி இருப்பதாக பல குற்றச்சாட்டு அது பலவிதமாக போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு சூழல் டோட்டலாக வந்து பாஜகவை ஆருத்ரா வந்து சுத்தமாக சிதைத்து விட்டது. அதன் அடிப்படையில தான் வந்து நாடாளுமன்றத்தில் ஏகப்பட்ட பிரதிபலிப்பு இருந்தது. ஆருத்ரா அப்படின்னாலே பாஜக அப்படிங்கிற மாதிரி தான் பலவிதமான ஒரு கருத்துக்கள் போயிட்டு இருந்தது. அண்ணாமலை மேலும் பலவிதமான குற்றச்சாட்டுகள் இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல தருமபுரி மாவட்டத்தில் பாஜக மீனவர் அணி மாநில செயலாளர் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்வு 2 நாளைக்கு முன்னால நடக்குது. ரிசப்ஷன், மேரேஜ் ரிசப்ஷன். அதுக்கு வந்து அண்ணாமலை போறார். பாஜக மாநில நம்ம தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை போறார். அங்க வந்து பெண்ணகரம் அப்படிங்கிற இடத்துல வந்து அங்க ஃபங்க்ஷன் நடக்குது, மத்தியானம் நடக்குது. அதுல வந்து பல பேசுகிற நிகழ்ச்சிகள் கலந்துக்க முடியுற சூழல். வேற அடிப்படையில் பேசிட்டு இருக்க சமயத்தில் அது இடையில வந்து அங்க பெண்ணகரம் கிழக்கு மண்டலம் பாஜக தலைவர் நோன்பரசு அப்படிங்கிற வந்து தலைவர் இல்லையா, அவர்கிட்ட கொடுத்து இந்தாங்க என் குழந்தைக்கு வந்து பேர் வைங்க அப்படின்னு போட்டு சொல்றாரு. உடனே வந்து அண்ணாமலை வந்து என்ன பண்றாரு, பேர் வைக்கிறார். அது ஆண் குழந்தை, யாரும் நோன்பரசு அப்படிங்கிறவருடைய குழந்தைக்கு. அவர் வந்து பாஜக கிழக்கு மண்டலம் பாஜக தலைவர் பெண்ணகரம். சரி, அண்ணாமலை நல்லா சூப்பரான பேர் வைப்பாரு அப்படின்னு வச்சாரு. பார்த்துங்க பேர் என்ன பேர் வச்சாருன்னா ஆருத்ரன் அப்படின்னு பேர் வைக்கிறார். நல்லா பாருங்க, ஆல்ரெடி ஆருத்ராங்கிற பேர்ல பாஜகவே டேமேஜ். இதுல இவர் வேற அந்த குழந்தைக்கு பேரை வச்சு என்ன டேமேஜ் பண்ண போறாரா அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப அங்க சுத்தி இருந்த நிர்வாகிகளாம் வந்து ஒரே டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா, ஒரே மனசுக்குள்ள வெந்து குலுங்கிருக்காங்க. என்னங்க இது பிரச்சனை, நிர்வாகிகளுக்குள்ள ஏகப்பட்ட அதிர்ச்சி. ஆருத்ரான்னு நீங்க போய் இந்த குழந்தைக்கு போய் ஆருத்ரன் பேர் வச்சிருக்கீங்களே, நியாயமானு எத்தனை பேர் கேட்டாங்கன்னு தெரியல. வாய் மூலமா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு புடுங்கிட்டு போனாங்களாம். அந்த மாதிரி ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து அண்ணாமலை ஏன் உணரவில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. இப்படி அண்ணாமலை வந்து பேச்சளவுல தான் இருக்கார ஒழிய மற்றபடி செயலளவுக்கு அவர் இன்னும் வரவில்லை அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு நிலை அதுல தெரியுது. அப்புறம் இன்னொரு சம்பவம், அதாவது மதுரையில் ஏடிஎம்கே சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம். செல்லூர் ராஜ் வந்து மதுரையில் பேட்டி கொடுக்குறார். அங்கே காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிச்சுட்டு பேட்டி கொடுக்குற சமயத்தில் இந்த ஆடியோ மேட்டர் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னா ராமசுப்ரமணியம் பிளஸ் செல்லூர் ராஜ் பேன ஆடியோ மேட்டர் வந்து மிக பப்ளிக்காக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் கேள்வி கேட்டிருக்காங்க. யாரு, மதுரையில் வந்து நிருபர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அவர் பதில் சொல்லியிருக்காரு, ஐயோ ஆடியோ மேட்டர் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் பார்த்துட்டு கேட்டுட்டு சொல்றேன். இல்லையா, உலகமே பரவிருச்சு, செல்லூர் ராஜுக்கு தெரியாமல் அவருடைய ஆடியோவா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு.
அவர் பேசுற பேச்சு மற்றபடி ராமசுப்ரமணியம் அப்படிங்கிற ஒரு தனக்கு கீழே ஒரு நிர்வாகிகிட்ட பேசுறாரு, கண்டபடி தொலைச்சு போடுவேன், சும்மா விட மாட்டேன் அப்படின்லாம் பேசுறாரு. அது ஆடியோ. அதை என்ன பண்றாரு, நிருபர்கள் கேட்டதுக்கு இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, கேட்டுட்டு சொல்றேன். இந்த துப்பாக்கி சூடுக்கு வந்து எடப்பாடி சொன்னார் பாருங்க, நான் டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அது மாதிரி வந்து இவர் வந்து நிருபர்கள் சொல்லிதான் தெரிஞ்சிருப்பாரு போல இருக்கு. அந்த அடிப்படையில இன்னைக்கு அது ஒரு விஷயம் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரியாமல் ஒரு கட்சியினுடைய பிரமுகரா அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்லையா. அப்புறம் இன்னொருத்தவங்க அதே மாதிரி நிருபர் கேட்டிருக்காங்க, பேசிட்டு இருக்க சமயத்தில் செல்லூர் ராஜே பேசியிருக்காரு, நாங்க வந்து மதுரையில வந்து 2ஆம் இடம் வந்துட்டோம், எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு பேசி உடனே நிருபர் மாடைக்கு 2ஆம் இடம் இல்லைங்க 3ஆம் இடம் மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா 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 ஆமா, நீங்க சொல்ற மாதிரி உண்மைதான், நாங்க 3ஆம் இடம் தான், மதுரையில இவ்வளவு கஷ்டப்பட்டோம், என்ன எப்படி எப்படியோ நாங்க ஓட்டு கேட்டோம், எங்களால் ஜெயிக்க முடியல, நீங்க சொல்ற மாதிரி 3ஆம் இடம் தான் மதுரையில நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் ஆடுபடி சொல்லியிருக்காங்க. எப்படி பாருங்க. அப்புறம் சொல்லிட்டு சொன்னாராம், சௌராஷ்டிரா ஓட்டு, சேட்டுகள் ஓட்டு, மற்ற பிராமணர் ஓட்டு எல்லாம் பிஜேபிக்கு போயிருச்சு, என்ன எங்களுக்கு வந்து சிறுபான்மை ஓட்டு கூட கிடைக்கல, சிறுபான்மை ஓட்டு அளவுக்கு எங்களுக்கு யாரையுமே எங்களை நம்பல. வாயில வந்துருச்சா, சிறுபான்மை ஓட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவை இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவ யாருமே நம்பல. அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட தோல்வி, மதுரையிலும் தோல்வி அடைஞ்சிட்டோம். சிறுபான்மை மக்கள் நாங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோம் அந்த அளவுக்கு ஓட்டு இல்லாமல் போச்சு. ஏன்னா சௌராஷ்டிரா ஓட்டு, சேட்டு ஓட்டு, மற்ற அவங்களாம் பிஜேபி விழுந்துருச்சு. ஆனா எங்களுக்கு எந்த ஓட்டு இல்லையாங்க, நம்ம சிறுபான்மையை தான் நம்பி இருந்தோம். அப்படிங்கிறப்ப இனிமே வந்து அதிமுக அதுக்கு தகுந்த என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க. ஆமா, மோடியை பத்தி எந்த ஒரு வார்த்தையும் பேசாத எடப்பாடிக்கு இஸ்லாமியர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க, புரியுதுங்களா. செல்லூர் ராஜு பேசுற, ஜெயக்குமார் பேசுற, அதுல மாற்று கருத்து இல்லை. பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய எடப்பாடி ஒரு தலைவரை பத்தி ஒரு நபரை பத்தி ஒரு நிர்வாகத்தை உள்ள அதிமுக நிர்வாகத்தை பத்தி மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா. என்னடா அது இவ்வளவு நடந்துகிட்டு இருக்க, ஒரு போராட்டம் இல்லை, பாஜகவுக்கு எதிராக ஒரு போராட்டம் இல்லை, மோடிக்கு எதிராக ஒரு வார்த்தை இல்லை, அமித்ஷாவுக்கு எதிராக வார்த்தை இல்லை, அப்படிங்கிறப்ப எப்படி நம்புவாங்க. இப்பவே வந்துருச்சு வாயில வார்த்தை. வரும் காலங்களிலாவது அதை நம்பக்கூடிய அளவுக்கு பேசுனா பத்தாது, நம்பக்கூடிய அளவுக்கு செய்யணும் அதிமுக. அப்பதான் வந்து சிறுபான்மை ஓட்டு, குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ ஓட்டு கட்டாயமாக அதிமுக வரும். நம்ம செல்லூர் ராஜுக்கு இது மாதிரி சொல்லி கொடு, அதை போய் எடப்பாடி ஐயாட்ட சொல்லுங்க. ஆமா, அப்பதான் வந்து இனி வரும் காலங்களிலாவது அதற்குண்டான ஒரு நடவடிக்கை செயல்பாடு வரும். சும்மா பேசுனா பத்தாது, அதெல்லாம் இஸ்லாமிய நம்ப மாட்டான், கிறிஸ்தவன் நம்ப மாட்டான். அதே மாதிரி இன்னொரு சம்பவம், அதாவது மத்திய பிரதேசத்துல ஒரு சம்பவம், அமித்ஷா கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இது, அதாவது 55 மாவட்டங்கள்ல காலேஜ் வந்து ஓப்பன் பண்றாங்க. பிஎம் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற கல்லூரி ஓப்பன் பண்றாங்க. இணைய வலைத்தளத்தில் இங்கிறது ரிமோட்ல வந்து ஆன் பண்ணி ஓப்பன் பண்றாங்க. 55 மாவட்டங்கள் ஓப்பன் பண்றாங்க பிஎம் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் அமித்ஷா பேசுறாரு அந்த திறப்புழா நிகழ்ச்சியில. பேசிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னால அந்த தொகுதியினுடைய எம்பி, பாஜக எம்பி, குணா மாவட்டம் பன்னலாங் சக்கியா அப்படிங்கிறவர் பேசுறாரு. அந்த ஏரியாவுடைய எம்பி அவரு பன்னலாங் சக்கியா, பாஜகவுடைய எம்பி பேசுறாரு. அதாவது பேசுறத வந்து கல்லூரியில மாணவர்கள் வந்து விழிப்பாக இருக்கணும், மற்றபடி வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கணும், அவர்களை எதிர்க்கும் துணிந்து செயல்படணும் அப்படின்னு பேசணும். நல்லா படிச்சு பெரிய ஆளாவாங்க, அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஒரு கல்லூரி விழாவில் அதைத்தான் பேச முடியும். ஒரு மருத்துவ விழாவில் ஆரோக்கியத்தை பத்தி பேசலாம், மற்றபடி ஒரு கான்ஸ்ட்ரக்ஷன் மற்ற சோல்ஸோட பேசக்கூடிய சமயத்தில் பில்டிங்கோட ஸ்ட்ராங்கா பற்றி பேசலாம். இப்போ கல்லூரி விழாவில் என்னத்தை பத்தி பேச முடியும், படிப்பை பத்தி மாணவர்களை தான் பேசணும். அதை பேசாம அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன பேசியிருக்காருன்னா, அதான் பேசியிருக்காரு, பிஎம் எக்ஸலன்ட் கல்லூரிகளை நாங்கள் திறக்கிறோம், திறக்கிறதுனாலதான் வந்து ஒரு பெருசா வந்துட முடியாது, பட்டங்களால எதுவும் நடந்து விடாது, ஏன்னா படிக்கிறதுனால ஒன்றும் நடக்காது, பட்டங்கள் வாங்க எதுவும் நடக்காது. ஏன்னா இதுக்கு பதிலாக படிக்கிறதுக்கு பதிலாக சொல்றாரு, அதாவது பன்னலாங் சக்கியா அப்படிங்கிறவர் இதுக்கு பதிலாக, அதாவது இந்த பிஎம் காலேஜில் எக்ஸலண்டா காலேஜ் எக்ஸலன்ஸ்ல சேர்ந்து படிக்கிறதுக்கு பதிலாக பேசாம ஆளாளுக்கு ஒரு தெருவு பஞ்சர் கடை வச்சு பொழைச்சிக்குங்க அப்படிங்கிறார். பாருங்க, இது சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியல. ஒரு பாஜக எம்பி பேசியிருக்காருங்க மத்திய பிரதேசத்துல,
இத்தனைக்கு கல்லூரி திறப்பு விழா திறப்பு விழா பேசியிருக்கிறார். படிச்சு பிரயோஜனம் கிடையாதுப்பா, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. படிச்சு என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. பட்டத்தை வாங்கி என்ன பண்ண முடியும்? வேலையில்லா திண்டாட்டத்தை பத்தி பேசிட்டார். இது வந்து அமித்ஷா கிட்ட சொல்ற காதுல ஏறிச்சான்னு தெரியலையா? அவர் தான் சொன்னாரு, வருஷத்துக்கு 1 கோடி பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு தருவோம். அப்படி எப்படிலாம் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது? பாஜகவினர் அந்த ஒரு எம்பிக்கே வந்து பாஜக மேல நம்பிக்கை இல்லை. அவன் என்னடா படிச்சு என்ன பண்ண போற? வேலையில்லா திண்டாட்டம், ஒரு வயலுக்கு வேலை கிடைக்காது. ஆண்டு கொண்டிருப்பது பாஜக மத்தியில. அப்ப பாஜக எம்பிக்கு தன்னுடைய ஆட்சியின் மேல நம்பிக்கை இல்லை. பாத்துக்கிடுங்க, பேசுறாரு. ஆமா, படிச்சு என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. படிச்சு பட்டம் வாங்கி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆமா, பேசாம ஆளாளுக்கு ஒவ்வொரு தெருவுக்கு முக்குக்கு இந்த நம்ம கேரளா நாயக்கர்லாம் வந்து டீ கடை வைப்பாங்க பாருங்க. அப்புறம் நம்ம நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து மளிகை கடை வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம பாய்மார்கள் இஸ்லாமிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? தெரு முக்குக்கு பிரியாணி கடை வைப்பாங்க. ஆமா, நம்ம இன்னும் சில நம்ம சமூகத்தை சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? ஜவுளி கடை வைப்பாங்க. அது மாதிரி வந்து எல்லாரும் சேர்ந்து பஞ்சர் கடை வச்சு பழச்சுங்கப்பா. படிச்சு என்ன பண்ண போறீங்க? படிச்சு எந்த பிரயோஜனம் கிடையாது, பட்டம் வாங்கி எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிறப்ப இது என்ன இருக்கு? ஒரு எம்பிக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னா மக்களுக்கு எப்படிங்க நம்பிக்கை வரும்? இந்த மத்திய ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு மேல பாருங்க. ஒரு மத்திய ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு பாஜக ஒரு எம்பி எந்த அளவுக்கு ஒரு கேவலமா ஒரு தன்னம்பிக்கை இல்லாம பேசியிருக்கிறாருன்னா இந்த ஆட்சியை பத்தி எப்படி நம்புறது? அப்புறம் எப்படி? அப்புறம் 13 தொகுதியில வந்து 10 தொகுதி ஈகாங்க ஜெயிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னொரு சம்பவம், இது வந்து ரொம்ப ருசிகரமான ஒரு சம்பவம், தமிழ்நாட்டு சம்பவம். அதான் இப்போ போலீஸ் கமிஷனர் அருண் ஐயாவை போட்டாச்சு, திராவிட மாடல் ஆட்சி போட்டிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான அவர் ஒரு 4 கருத்து. ஆமா, குற்றவாளிக்காக கைது செய்யப்படுவார், குற்றவாளிகள் இதுக்கு குற்றம் செய்வதற்கு முன்னாலே தண்டிக்கப்படுவான்னு சொல்லி ஒரு 4 டேட்டை சொல்லிட்டு கடைசி என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர்கள் பாஷையிலே அவர்களுக்கு பதிலளிப்போம் அப்படின்னாரு. நம்ம அற்புதம். அதன் அடிப்படையில் 2 என்கவுண்டர் புதுச்சேரியில, இது புதுக்கோட்டை பக்கம் திருச்சி மாவட்ட ரவுடியை ஒன்று என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, துறையை. அப்புறம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சம்பந்தம் திருவேங்கட குன்றத்தூர் ரவுடியை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இதன் அடிப்படையில் வந்து இப்பவே வந்து ஏகப்பட்ட ரவுடிகளுக்கு பயங்கரமா அப்படியே ஊத்தும் கீழே. நடுநடுங்கிட்டு இருப்பாங்க. யாரு கண்டா இதெல்லாம் ஜுஜிபின்னு கூட நினைப்பாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் கமிஷனர் ஐயா எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லா ஏரியாவுக்கு போங்க. மொத்தம் 6000 ரவுடி, 700 பேர் உள்ள இருக்கான், 1000 சில்லற பேர் தலைமறைவா இருக்கான் ஜாமீன்கிற பேர்ல. எல்லாத்தையும் பிடி, அவன் வீட்டுக்கே போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். இன்ஸ்பெக்டர்லாம் ஃபுல்லா வீட்டுக்கே போய் அட்வைஸ், பொண்டாட்டி இருந்தா பொண்டாட்டிகிட்ட கையெழுத்து வாங்கிக்கோ, அவன் டைரக்டா அவன் ரவுடியா இருந்தா ரவுடி போய் அவன்கிட்டே கையெழுத்து வாங்கிக்கோ, எவன் ஜாமீன் வெளியே இருக்கிறான் அத்தனை ஏற்ற லிஸ்ட்டை பிடி. 6000 ரவுடி இருக்கான், ஏ பிளஸ் பி பிளஸ் இருக்கிறான், 4-5 பிரிவா. அத்தனை லிஸ்ட் எனக்கு வந்துடுறான் அப்படி உத்தரவு போட்டு. இன்னைக்கு என்ன, இன்ஸ்பெக்டர் எல்லாம் ரவுடி வீடு போயிட்டு இருக்காங்க. ரவுடி கதவை தட்டி, என்னப்பா பண்ற, வெளிவா இருக்கிறியா? அருணையா அமிச்சாங்க. இதான் விஷயம். இனிமே வந்து கத்திய கையில் எடுத்து அவனா சரியான பாடம் புகட்டப்படும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அவர்கள் பாஷையில் அவர்களுக்கு பதிலளிக்கப்படும். அதோட இன்னொரு அட்வைஸ், இது 5வது அட்வைஸ் என்னன்னா, இனி கத்திய கையில் எடுத்தால் பாடம் புகட்டப்படும், தக்க பாடம். என்ன பாடம்? அந்த பாடம் தான், வேற ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஒரு வீடியோ சொல்லியிருப்போம். இனி என்கவுண்டர் ஆரம்பமாக போகுதுன்னு நினைச்சோம். அதே மாதிரி அடுத்த நாளே இதுல திருச்சி ரவுடி துரை புதுக்கோட்டையில் என்கவுண்டர், 2 நாள் கழிச்சு திருவேங்கட என்கவுண்டர். உண்மையில இது இல்லைன்னா அப்புறம் மக்களுக்கு நிம்மதி வராது. இன்னும் சொல்ல போனா அரசு மேல நம்பிக்கையே வராம போயிடும். அது உண்மைதானே? அவங்க பாட்டுக்கு அவங்க இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட ரவுடிகள் விடல. சரி, அது சம்பந்தமா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு, மற்ற ஆம்ஸ்டாங் கொலை சம்பந்தம் டக்குன்னு திட்ட போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆமா, எதிர்கட்சிகள் வந்து குற்ற சுமத்தியே என்ன பண்ணிட்டாங்க, திமுக வந்து டென்ஷன் பண்ணிட்டாங்க. அதான் எங்களுடைய கருத்து, டென்ஷன் பண்ணிட்டாங்க. அவங்க டக்குன்னு செயல்பாடுக்கு வந்தாங்க, செஞ்சாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிபி விசாரணை வேணும், அதெல்லாம் கிடையாது, அப்படி போகணும் இப்படி போகணும். ஏன் போலோ பாபாவை பிடிக்க வேண்டியதானே? பாஜகவை பார்த்துக்க, ஊபியில போலோ பாபா பிடிச்சிட்டீங்களா?
போலோ பாபாவை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? சிபிஐ விசாரணை போட்டீங்களா? 127 பேர் உயிர் பொழைச்சிட்டாங்களா? அந்த அத்தனை குடும்பத்துக்கு 5 லட்சம் இன்னைக்கு திமுக குடிச்சுத அது மாதிரி 5 லட்சம் கொடுத்துட்டீங்களா? அவங்க குடும்பத்தை பாதுகாப்பு பண்ணிட்டீங்களா? இங்க பண்ணினாரப்பா திராவிட மாடல் ஆட்சி சொந்தக்காரன் மு.க. ஸ்டாலின் பண்ணினாரு. நீங்க அது மாதிரி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் இல்லாம வாய்க்கொழுப்புங்க, செல்லூர்ராஜ் சொல்ற மாதிரி வாய்க்கொழுப்பு படபடன்னு பேசுனீங்க. சரி பார்த்தாரு, டக்குன்னு தூக்கு, சந்தீப் ராயை மாத்து, அருணை போடு. ஆமா, இந்த எதிர்கட்சிக்காரங்களாம் வந்து ஒன்றும் நம்மளை சும்மா விட மாட்டாங்க போல இருக்கு. நம்ம யாருக்கு இன்னும் காட்டி வச்சு கூட திமுக என்ன பண்ணிச்சு, ஸ்ட்ராங்கா காட்டிச்சு. டப்பு 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 முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? ஏதோ படத்தெல்லாம் சொல்லுவாங்க, இப்ப என்ன பண்ணுவ, இப்ப என்ன பண்ணுவ, இப்ப என்ன பண்ணுவீங்க? எதிர்கட்சியில கப்சி முடிஞ்சு போச்சு. வாயை மூடிக்க வேண்டியதான். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.